மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களாம்? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களாம்? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளை, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது புணர்ச்சி விதிகள். அதில் முதல் வகையை பற்றி பார்த்தோம். நிலைமொழியும் வறுமொழியும் சேரும் சேர்க்கைதான் புணர்ச்சி என்பது. அது இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி என்று இரு வகைகளாக இருக்கின்றன. நிலைமொழியும் வறுமொழியும் சேரும் பொழுது எவ்வித மாற்றமும் இன்றி இயல்பாக சேர்கின்றது என்றால் அது இயல்பு புணர்ச்சி. இடையில் ஏதேனும் மாறுபாடு ஏற்படுகின்றது என்றால் அது விகார புணர்ச்சி என்பது. விகார புணர்ச்சியானது 3 வகைகளாக இருக்கின்றது: தோன்றல், திரிதல், கெடுதல் என்று. தோன்றல் என்பது நிலைமொழியும் வறுமொழியும் சேரும் பொழுது இடையில் புதிதாக ஒரு எழுத்து தோன்றுகின்றது என்றால் அது தோன்றல். திரிதல், நிலைமொழியும் வறுமொழியும் சேரும் பொழுது இடையில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்து வேறொரு எழுத்தாக திரிந்து வருகின்றது என்றால் அது திரிதல். நிலைமொழியும் வறுமொழியும் சேரும் பொழுது இரண்டிற்கும் இடையில் ஒரு எழுத்து நீங்கி வருகின்றது என்றால் அது கெடுதல் என்பது. இவைதான் விகார புணர்ச்சியினுடைய 3 வகைகள். மொழியை பிழையின்றி கையாளவும், பாடலடிகளை பொருள் உணர்வுக்கு ஏற்ற வகையில் பிரித்தறியவும், மொழி ஆளுமையை புரிந்து கொள்ளவும் அந்த புணர்ச்சி விதிகள் என்பது பயன்படுகின்றது. அதில் உயிரீற்று புணர்ச்சியில் ஒரு சில வகைகளை பற்றி நாம் பார்த்தோம். உடம்படுமை புணர்ச்சி என்பது நிலைமொழியினுடைய இறுதி எழுத்தும் வறுமொழியினுடைய முதல் எழுத்தும் உயிரெழுத்துக்களாகி இருந்தால் உச்சரிப்பின் போது ஒலி உடன்பாடு இல்லாமல் இடைவெளி ஏற்படும். ஆக அந்த இரு மொழிகளையும் சேர்த்து வைக்க உடம்படுமை என்பவை தோன்றுகின்றன. இ, இவ் ஆகிய இரு மெய்கள் மட்டும் உடம்படுமைகளாக வருகின்றன. இ ஐவழி எவ்வும் ஏனைய உயிர்வழி வவ்வும் ஏமுன் இவ்விருமையும் உயிர்வரின் உடம்படுமை என்றாகும் என்ற விதியானது. குற்றியலுகரப் புணர்ச்சி. குற்றியலுகரச் சொற்களில் நிலைமொழியின் இறுதியில் உள்ள குற்றியலுகரம் வறுமொழியின் முதலில் உள்ள உயிரெழுத்தோடு புணரும்போது தான் ஏறிய மெய்யை நிறுத்தி உகரம் மறைகின்றது. பிறகு நிலைமொழி இறுதியில் உள்ள மெய் வறுமொழி முதலெழுத்தாகிய உயிரெழுத்தோடு சேருகின்றது. உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் என்ற விதிப்படி. டகரம், ட்ரகரம் ஆகிய இரு மெய்களோடு ஊர்ந்து வருகின்ற நெடில் தொடர், உயிர்த்தொடர் குற்றியல் உகரங்கள் வறுமொழியோடு சேரும்போது ஒற்று இரட்டித்து புணர்கின்றன. நெடிலோடு உயிர்த்தொடர் குற்றியல் உகரங்கள் தர ஒற்று இரட்டும் வேற்றுமை மிகவே என்னும் விதிப்படி. முற்றியலுகரப் புணர்ச்சி. நிலைமொழியின் இறுதியில் உள்ள முற்றியலுகரமும் குற்றியலுகரத்தைப் போலவே தான் ஏறிய மெய்யை நிறுத்தி உகரம் மறையும். பின் நிலைமொழி இறுதியில் உள்ள மெய் வறுமொழி முதலெழுத்தாகிய உயிரெழுத்தோடு சேர்கின்றது. முற்றும் மற்று ஒரோ வழி என்ற விதிப்படி. இயல்பீறு விதியீறு புணர்ச்சி. இயல்பீராகவோ விதியீராகவோ வருகின்ற நிலைமொழியின் இறுதியில் நிற்கும் உயிரெழுத்துடன் கச, தப என்ற வள்ளினமைகளை முதலில் கொண்ட வறுமொழிச் சொல் சேரும்போது அவற்றிடையே வல்லொற்று மிகுந்து புணர்கின்றது. இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்முன் கசதப மிகும் விதவாதன மன்னே என்ற விதிப்படி. பூப்பெயர் புணர்ச்சி. பூ என்னும் சொல் நிலைமொழியாய் நிற்க வறுமொழியின் முதலில் வல்லினமை எழுத்துகள் வரும்போது வல்லினமை மிகுந்து புணர்வது மட்டுமல்லாது அவற்றிற்கு இனமான மெல்லினமை மிகுதலும் உண்டு. ஆகவே மெல்லினமை மிகுதலை பெருவழக்காக இருக்கின்றது. பூப்பெயர் முன் இனமென்மையும் தோன்றும் என்ற விதிப்படி.
இவற்றை பற்றித்தான் நம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். இன்று நாம் காண்பது அதனுடைய தொடர்ச்சியாக மெய்யீற்று புணர்ச்சி, தனிக்குறில் முன் ஒற்று புணர்ச்சி, மகரஈற்று புணர்ச்சி, பண்பு பெயர் புணர்ச்சி போன்ற வகைகளை பற்றி இன்று நாம் காண இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்லலாமா மாணவர்களே? தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 47 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. மெய்யீற்று புணர்ச்சி. நிலைமொழி ஈற்றினுடைய இறுதி எழுத்து, நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்தானது மெய்யெழுத்தாக நிற்கும் பொழுது வருமொழியினுடைய முதல் எழுத்து உயிரெழுத்தாக வருகின்றது என்றால் அந்த உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேருகின்ற புணர்ச்சியைத்தான் மெய்யீற்று புணர்ச்சி என்று சொல்கின்றார்கள். நிலைமொழி ஈற்றினுடைய இறுதி எழுத்தும் மெய்யெழுத்தாக நிற்கக்கூடிய வருமொழியின் முதல் எழுத்தும் சேரும் பொழுது அவைதான் மெய்யீற்று புணர்ச்சி என்று அழைக்கப்படுகின்றது. இப்போ நிலைமொழியோட ஈற்றெழுத்தும் மெய்யெழுத்தாக இருக்கின்றது. வாய் மெய், இ என்பது மெய்யெழுத்து. வருமொழியினுடைய முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருக்கின்றது. ஒளி ஓ. ஆக நிலைமொழியும் வருமொழியும் சேரும் பொழுது வாய் குட்டல் ஒளி, இவை இரண்டும் சேரும் பொழுது வாயொளி என்று மாறுகின்றது. என்ன விதிப்படி என்றால், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி உடல் மேல் உயிரானது வந்து சேருகின்றது. அப்போ வாய் ஈ என்பது ஈ குட்டல் ஓ யோ என்று மாறுகின்றது. என்ன விதிப்படி? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி. அதே போன்று மண்குட்டல் மகள், அது சேரும் பொழுது மண்மகள் என்று வரும். ஏன் அங்கே மெய்யெழுத்து இருக்கின்றது, நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து மெய்யெழுத்தாக இருக்கின்றது. அவ்வாறு இருக்கும் பொழுது ஏன் சேரவில்லை என்றால், வருமொழியினுடைய முதல் எழுத்து என்ன எழுத்தாக இருக்கின்றது? மகள் மா. அங்கேயும் முதல் எழுத்து என்னதான்? மெய் எழுத்து. நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்தும் மெய், வருமொழியினுடைய முதலெழுத்தும் மெய்யெழுத்தாக இருக்கின்ற காரணத்தினால் அங்கே எவ்வித மாற்றமும் இன்றி இயல்பாக சேர்கின்றது. மண்மகள் என்று சேர்கின்றது. ஏன் அங்கே விதி வரவில்லை என்றால், இரண்டுமே மெய்யெழுத்துகள். நிலைமொழியோட ஈற்றெழுத்தும் மெய்யெழுத்து, வருமொழியோட முதலெழுத்தும் மெய்யெழுத்து. அவ்வாறு இருக்கும் பொழுது எவ்வித இடையூறுமின்றி இயல்பாக சேரும். ஒருவேளை நிலைமொழியோட ஈற்றெழுத்து மெய்யெழுத்தாக இருந்து வருமொழியோட முதலெழுத்து உயிரெழுத்தாக இருந்தது என்றால் அங்கே புணரும். அதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. புரிந்ததா மாணவர்களே? நன்றி. தனிக்குறில் முன் ஒற்று புணர்ச்சி. தனிக்குறில் முன் ஒற்று புணர்ச்சி. நிலைமொழியானது நிலைமொழி தனிக்குறிலாக இருந்து அந்த தனிக்குறிலை சார்ந்த மெய்யெழுத்து ஒன்று வருகின்றதென்றால், அதேபோல் வருமொழியினுடைய முதலெழுத்து உயிரெழுத்தாக இருக்கின்றதென்றால், நிலைமொழியினுடைய ஒற்று இரட்டித்து வரும். அதான் நிலைமொழியில் தனியாக இருக்கக்கூடிய ஒரு குறில், தனிக்குறில், அதனை அடுத்து ஒரு ஒற்று வருகின்றது. அதனை அடுத்து ஒரு ஒற்று வருகின்றது. அதுபோல் வருமொழியினுடைய முதலெழுத்து உயிரெழுத்தாக இருக்கின்றது என்றால், நிலைமொழியினுடைய ஒற்று இரட்டித்து வரும். நிலைமொழியோட ஒற்று இரட்டித்து வரும். எப்படி? இப்போ உதாரணத்திற்கு கள் குட்டல் அதர், கள் குட்டல் அதர். நிலைமொழியோட ஈற்றெழுத்து என்ன? மெய்யெழுத்து. அதற்கு முந்தைய எழுத்து தனியாக இருக்கக்கூடிய ஒரு குறில்.
தனிக்குறில் தானா? தனிக்குறியில் இல்லையா? தனிக்குறில். தனிக்குறிலை அடுத்து என்ன வருகின்றது? ஒற்று வருகின்றது. சரி, வறுமொழியோட முதல் எழுத்து அதர். அ என்பது உயிரெழுத்து. நிலைமொழியில் தனிக்குறில், தனிக்குறிலை அடுத்து ஒற்று, வறுமொழியில் உயிரெழுத்தானது இருக்கின்றது. ஆக அந்த இரண்டும் இணையும் பொழுது தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் என்ற விதியானது பயன்படுகின்றது. அந்த விதியின்படி கள் குட்டல் இல் குட்டல் அதர் என்று சேர்ந்து கள்ளதர் என்று மாறி வருகின்றது. எப்படி வருகின்றது? கள் குட்டல் அதர் என்பது தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் என்ற விதிப்படி கள் இல்லைனாகின்றது, இரட்டித்து வருகின்றது, குட்டல் அதர் என்று வருகின்றது. இப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி இல் குட்டல் அ லா என்று வரும். அப்போ இரண்டும் சேரும் பொழுது கள்ளதர் என்று புணர்ந்து வருகின்றது. இங்கே பயன்படக்கூடிய விதியானது தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் என்ற விதியானது. புரிந்ததா மாணவர்களே? நன்றி. மகர ஈற்று புணர்ச்சி. நிலைமொழி சொல்லினுடைய இறுதி எழுத்தாக மகரமை வரும்பொழுது அந்த சொல்லானது 3 நிலைகளில் புணர்கின்றது. நிலைமொழியோட ஈற்றெழுத்து மகரமையாக வருகின்றது. இம் என்ற மெய்யெழுத்து வருகின்றது என்றால் அந்த சொல்லானது 3 நிலைகளில் 3 இடங்களில் புணர்ந்து வரும். எவ்வாறு என்றால், மகரமை கெட்டு புணரும். 2, மகரமை கெட்டு அதனுடைய இன மெல்லெழுத்து தோன்றி புணரும். மகரமை கெட்டு வல்லினம் மிகுந்து புணரும். இப்போ முதலில் மகரமை கெட்டு புணரும். இப்போ பாடம் கூட்டல் வேலை என்று இருக்கின்றது. பாடம் கூட்டல் வேலை, இந்த இரண்டும் சேரும் பொழுது என்னாகின்றது? நிலைமொழியோட ஈற்றெழுத்தாக இருக்கக்கூடிய மகரம் நீங்குகின்றது. இப்போ மகரம் நீங்கி என்னாகின்றது? பாட கூட்டல் வேலை, பாட வேலை என்று வருகின்றது. அப்புறம் மகரமை கெட்டுவிட்டது, மகரமை என்னாகிவிட்டது? நீங்கிவிட்டது. மகரமை நீங்கி அது புணர்ந்திருக்கின்றது. அதேபோல் மகரமை கெட்டு இன மெல்லெழுத்து தோன்றும். மகரமையானது நீங்கிவிடும். நீங்கி அதனுடைய இனமாக இருக்கக்கூடிய வல்லினமாக இருக்கக்கூடியது என்றால் அதனுடைய இன எழுத்து அங்கே புணர்ந்து வரும். எப்படி? இப்போ பழம் குட்டல் தோல், பழம் குட்டல் தோல். நிலைமொழியோட ஈற்றெழுத்து என்ன? இம், மகரம். அந்த மகரமை நீங்கி பழ குட்டல் தோல், பழ குட்டல் தோல். இப்போ என்னாகின்றது? வல்லினம் மிகுகின்றது. என்ன வரும்? பழத்தோல் என்று வருகின்றது. அப்போ மகரமை கெட்டு வல்லினம் மிக்கு புணரும். அதே மகரமை கெட்டு இனம் மெல்லெழுத்து தோன்றி புணரும் என்ற விதிப்படி பார்க்கும் பொழுது காலம் குட்டல் கடந்தான், காலம் குட்டல் கடந்தான். காலம் என்பது இம். மறுமொழியோட ஈற்றெழுத்து மன்னிக்கணும், நிலைமொழியோட ஈற்றெழுத்து என்ன? இம், மகரம். மகரமை கெட்டுவிட்டது. கால குட்டல் கடந்தான். வறுமொழியோட முதலெழுத்து கா. கா என்பது வல்லினம். வல்லினத்திற்கு இனமான மெல்லின எழுத்து என்ன வரும்? இங்கு. அப்போ என்ன வருகின்றது? காலங்கடந்தான். இப்போ மகரமை கெட்டு அதனுடைய இன மெல்லெழுத்து தோன்றி புணர்கின்றது. இதுதான் மகரஈற்று புணர்ச்சி என்பது. மகரஈற்று புணர்ச்சி நிலைமொழி சொல்லினுடைய இறுதி எழுத்தாக மகரமை வரும்பொழுது அந்த சொல்லானது 3 நிலைகளில் புணரும். 1, மகரமை கெட்டு புணரும். 2, மகரமை கெட்டு
இன வல்லெழுத்து தோன்றி புணரும். 3 மகரமை கெட்டு வல்லினம் மிக்கு புணரும். இதற்கான விதி மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும் வன்மைக்கு இனமா திரிபவும் ஆகும். மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும் வன்மைக்கு இனமா திரிபவும், வன்மைக்கு இனமான மெல்லின எழுத்து தோன்றி வருவது. அதேபோல் திரிந்து வருவது, மகரமை கெட்டு வன்மைக்கு இனமான மெல்லினம் தோன்றி வருவது. இவைதான் மகரஈற்று புணர்ச்சி என்பது. புரிந்ததா மாணவர்களே? நன்றி. பண்பு பெயர் புணர்ச்சி. பண்பு பெயர் புணர்ச்சி. பண்பு பெயர் என்பது பண்பை குறிக்கக்கூடிய சொற்கள். நிறம், அளவு, சுவை, வடிவம் இவைதான் பண்பை குறிக்கக்கூடிய சொற்கள். பண்பு பெயர் புணர்ச்சி என்பது மெய்விகுதி பெற்று வருவது. நன்மை, பெருமை, வெண்மை, செய்மை, வெம்மை, கருமை, பசுமை, முதுமை என்று மெய்விகுதி பெற்று வருவது பண்பு பெயர் புணர்ச்சி என்பது. பண்பு பெயர் சொல் நிலைமொழி சொல்லாக வந்து வறுமொழி சொல்லோடு சேரும் பொழுது பல மாற்றங்களை பெறுகின்றது. பண்பை குறிக்கக்கூடிய பெயர் சொல்லானது நிலைமொழியாக வந்து அது வறுமொழியோடு சேரும் பொழுது பல மாற்றங்களை பெற்று வருகின்றது. அதனை விளக்கக்கூடியது தான் பண்பு பெயர் புணர்ச்சி என்பது. இப்போ முதலில் பெருவழி. பெருவழி பெருவழி என்பது பிரிக்கும் பொழுது பெருமை குட்டல் வழி. பெருமை குட்டல் வழி. இதில் மை என்ற விகுதியானது நீங்கிவிடும். என்ன விதிப்படி? ஈறுபோதல் என்ற விதிப்படி. ஈறுபோதல் என்ற விதிப்படி மை விகுதி நீங்கி பெருமை கூட்டல் வழி என்பது பெருவழி என்று சேர்கின்றது. நன்மகன். நன்மகன். நன்மகன் என்பதை பிரிக்கும் பொழுது நன்மை கூட்டல் மகன். நன்மை கூட்டல் மகன். ஈறுபோதல் என்ற விதிப்படி மை விகுதியானது நீங்கி நன்குட்டல் மகன் என்று வந்து நன்மகன் என்று சேர்கின்றது. இப்போ மை விகுதி என்னாகிவிட்டது? நீங்கிவிட்டது. என்ன விதிப்படி? ஈறுபோதல் என்ற விதிப்படி. இது முதல் விதி. ஈறுபோதல் என்பது முதல் விதி. இந்த பண்பு பெயர் புணர்ச்சியிலேயே முதல் விதியாக வருவது இந்த ஈறுபோதல் என்பது. புரிந்ததா? அடுத்து இரண்டாவது இடை உகரம் ஈயாதல் என்ற விதிப்படி. இடை உகரம் ஈயாதல் என்ற விதிப்படி பெரியன் என்ற சொல் பெரியன். இதனை பிரிக்கும் பொழுது பெருமை குட்டல் அன் என்று பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்? பெருமை குட்டல் அன் என்று. ஈறுபோதல் என்ற விதிதான் முதலில் வரும். அப்போ மை விகுதி வந்ததுனால ஈறுபோதல் என்ற விதியை பயன்படுத்தி மை விகுதி நீங்கி பெரு குட்டல் அன் என்று வருகின்றது. எவ்வாறு வருகின்றது? பெரு குட்டல் அன் என்று. பெரு என்பது நமக்கு பெரி என்று மாற வேண்டும். அப்போ என்ன தேவை? இரண்டாவது விதியானது இடை உகரம் ஈ ஆதல். இடை உகரம், இடையில் இருக்கக்கூடிய உகரம், உகர எழுத்தானது இகரமாக மாற வேண்டும். அப்போ எப்படி வரும்? பெரு உ உகரம் தானே, அது இகரமாக மாறும். இப்போ பெரு என்பது என்னவாக மாறும்? பெரி. பெரி கூட்டல் அன் என்று வரும். பெரி கூட்டல் அன். நமக்கு என்ன தேவை? பெரியன் என்று வர வேண்டும். இங்கே பெரி கூட்டல் அன் என்று தான் வருகின்றது. அப்போ என்ன விதி அங்கே நமக்கு தேவை? உடம்படமை என்ற விதியானது. ஏ ஐவழி எவ்வும் ஏனைய உயிர் வழி வவ்வும் ஏமுன் இவ்விருமையும் உயிர் வரின் உடம்படுமை என்றாகும் என்ற விதிப்படி பெரி இ
இ ஏ ஐ வழியவும் யகரம் வரும். அப்போ என்ன வரும்? பெரி கூட்டல் ஈ கூட்டல் அன் என்று வருகின்றது உடம்படுமை என்ற விதிப்படி. அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி பெரியன் என்று சேருகின்றது. ஆக இதில் ஈறுபோதல் விதி இருக்கின்றது, இடையுகரம் ஈயாதல் விதி இருக்கின்றது, உடம்படுமை விதி இருக்கின்றது, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதி இருக்கின்றது. 4 விதிப்படி இது சேருகின்றது. சரியா? அடுத்து 3வது ஆதி நீடல் என்ற விதியானது. என்ன விதி? ஆதி நீடல். இப்போ மூதூர் என்று இருக்கின்றது. மூதூர் என்பதை பிரிக்கும் பொழுது முதுமை கூட்டல் ஊர். முதுமை கூட்டல் ஊர். முதல் விதி என்னதான் வரும்? ஈறுபோதல். சரியாக சொன்னீர்கள். ஈறுபோதல் என்ற விதிப்படி என்னாகின்றது? மை விகுதி நீங்குகின்றது. நீங்கி முதுமை கூட்டல் ஊர் என்பது முது கூட்டல் ஊர் என்று மாறிவிட்டது. சரி, அடுத்து என்ன விதி நமக்கு தேவை? ஆதி நீடல் என்ற விதி. ஆதி நீடல் என்ற விதியானது எங்கு பயன்படும் என்றால் நிலைமொழியோட முதல் எழுத்தில் பயன்படும். நிலைமொழியோட முதல் எழுத்தில் பயன்படும். எப்படி? குறிலாக இருக்கக்கூடியதை நெடிலாக மாற்றும். குறிலாக இருக்கக்கூடியதை நெடிலாக மாற்றும். எப்படி? முது என்று இருக்கின்றது அல்லவா, அது குறில். மு என்பது குறில், அது நெடிலாக மாறும். எப்படி? மூ என்று மாறும். அப்போ முது என்பது என்னவாக மாறுகின்றது? மூது என்று மாறுகின்றது. மூது கூட்டல் ஊர் என்று வருகின்றது ஆதி நீடல் என்ற விதிப்படி. அடுத்து என்ன வரும்? மூது து உகரத்தில் வருகின்றது. வறுமொழியோட முதல் எழுத்து என்னது? ஊர். என்னது? உயிரெழுத்து. அப்போ என்ன வரும் விதி? உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டோடும் என்ற விதி. உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டோடும் என்ற விதி. அப்போ அந்த விதிப்படி முது குட்டல் ஊர் என்பது மூத் குட்டல் ஊர் என்று வருகின்றது. அடுத்து என்ன? நிலைமொழியோட ஈற்றெழுத்து மெய்யெழுத்து, வறுமொழியோட முதல் எழுத்து உயிரெழுத்து. அப்போ மெய்யும் உயிரும் சேருகின்றது. சேரும் பொழுது என்னாகின்றது? மூதூர் என்று வருகின்றது. புரிந்ததா? அப்போ இதில் ஈறுபோதல், ஆதி நீடல், உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிகளை நாம் பயன்படுத்தி இருக்கின்றோம். புரிந்ததா? அடுத்தது அடியகரம் ஐயாதல் என்ற விதியை நாம் பயன்படுத்த வேண்டும். அடியகரம் ஐயாதல் என்ற விதியை நாம் பயன்படுத்தும் பொழுது பைந்தமிழ் என்பதை பிரிக்கும் பொழுது பசுமை கூட்டல் தமிழ். பசுமை கூட்டல் தமிழ். முதல் விதி என்ன வரும்? ஈறுபோதல். சரி, ஈறுபோதல் விதிப்படி எது நீங்குகின்றது? மை நீங்குகின்றது. இப்போ மை நீங்கிய பிறகு பசுமை கூட்டல் தமிழ் என்பது பசு கூட்டல் தமிழ் என்று வருகின்றது. அடுத்து என்ன விதி நாம் பயன்படுத்த வேண்டும்? நமக்கு பைந்தமிழ் என்று வர வேண்டும். அப்போ பா பை என்று மாற வேண்டும். அப்போ என்ன விதி? அடி அகரம் ஐயாதல் என்ற விதி. அடி அகரம் நிலைமொழியோட முதலெழுத்தாக இருக்கக்கூடிய எழுத்து அகர ஓசையில் இருக்க வேண்டும். அப்படி அகர ஓசையில் இருந்தால்தான் அதனை ஐகார ஓசையாக மாற்ற முடியும். அப்படி மாற்றும் பொழுது பசு என்பது அடியகரம் ஐயாதல் என்ற விதிப்படி பைசு என்று மாறுகின்றது. அப்போ பைசு கூட்டல் தமிழ். அடுத்து நமக்கு பைந்தமிழ் என்று வர வேண்டும். பைந்தமிழ் என்று வர வேண்டும் என்றால் அதில் இருக்கக்கூடிய சு என்ற எழுத்து நீங்க வேண்டும். அப்போ அந்த எழுத்து நீங்க வேண்டும் என்றால் நமக்கு அங்கே என்ன விதி பயன்படுகின்றது? இணையவும் என்ற விதி. இணையவும் என்ற விதியை பயன்படுத்தி அதில் இருக்கக்கூடிய சு என்ற எழுத்தை நாம் நீக்கிவிடுகின்றோம். இப்போ இணையவும் என்ற விதிப்படி சு நீங்கிய பிறகு பை கூட்டல் தமிழ் என்று வருகின்றது. பைந்தமிழ். பல்லினத்திற்கு இனமான மெல்லினம் வர வேண்டும். அப்போ இனமிகள் என்ற விதிப்படி
இனமிகள் என்ற விதிப்படி பை கூட்டல் தமிழ் என்பது பைந்தமிழ் என்று சேர்கின்றது. ஆக இந்த இடத்தில் என்னென்ன விதிகளை பயன்படுத்தினோம்? ஈறுபோதல், அடையகரம் மையாதல், இணையவும், இனமிகள் ஆகிய 4 விதிகளை பயன்படுத்தி இருக்கின்றோம். புரிந்ததா மாணவர்களே? அடுத்து என்ன விதி? தன்னொற்று இரட்டல். தன் ஒற்று இரட்டித்து வருவது. அங்கே நெட்டிலை இருக்கின்றதா? நெட்டிலை என்ற விதி இருக்கின்றது. அதனை பிரிக்கும் பொழுது நெடுமை கூட்டல் இலை என்று நாம் பிரிக்கின்றோம். நெடுமை கூட்டல் இலை. முதல் விதி ஈறுபோதல். ஈறுபோதல் விதிப்படி மை விகுதி நீங்கி நெடு கூட்டல் இலை என்று வருகின்றது. நமக்கு என்ன தேவை? ஒற்று இரட்டித்து வர வேண்டும். இப்போ நெடு என்பது தனிக்குறில், நே என்பது தனிக்குறில். தனிக்குறிலை எடுத்து என்ன வருகின்றது? ஒற்று. டூ இட்டு கூட்டல் ஊ. இட்டு என்பது மெய் எழுத்து இருக்கின்றதா? தனிக்குறிலை எடுத்து ஒற்று வருகின்றது. அப்போ அந்த ஒற்றை இரட்டித்து வரும். என்ன விதிப்படி? தன்னொற்று இரட்டல் என்ற விதிப்படி. இப்போ தன்னொற்று இரட்டல் என்ற விதிப்படி நெடு என்பது நெட்டு என்று மாறுகின்றது. நெடு என்பது நெட்டு என்று மாறுகின்றது. அடுத்து நெட்டு ஊ உகரம். வருமொழியோட முதல் எழுத்து இலை ஈ உயிரெழுத்து. உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் என்ற விதிப்படி நெட்டு என்பது நெட் என்று மாறுகின்றது. நெட் கூட்டல் இலை. அடுத்து என்ன விதி? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதிப்படி நெட்டிலை என்று மாறுகின்றது. அங்கே இந்த இடத்தில் ஈர்போதல், தன்னொற்று இரட்டல், உயிர்வரின் உக்குரல் மேவிட்டோடும், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற 4 விதிகளை நாம் பயன்படுத்தி இருக்கின்றோம். இன்னும் நாம் பார்க்கக்கூடிய ஒரே விதி முன்னின்ற மெய்த்திரிதல். முன்னின்ற மெய்த்திரிதல் என்ற விதியைத்தான் நாம் இப்பொழுது பார்க்கப் போகின்றோம். செந்தமிழ். செந்தமிழ் என்பதை பிரிக்கின்றோம் என்றால் செம்மை கூட்டல் தமிழ். செம்மை கூட்டல் தமிழ். ஈறுபோதல் விதிப்படி மெய் விகுதி நீங்கிவிட்டது. செம் கூட்டல் தமிழ். நமக்கு என்ன வரணும்? செந்தமிழ் என்று வர வேண்டும். ஆனால் அங்கே செம் என்று இருக்கின்றது, மகரம் இருக்கின்றது, நமக்கு நகரம் தேவை. அப்போ என்ன விதி? முன்னின்ற மெய்த்திரிதல் என்ற விதிப்படி இம்மானது இந்தாக மாறுகின்றது. ஒரு மெய்யெழுத்து வேறொரு மெய்யெழுத்தாக நமக்கு தேவைப்படும் பொழுது முன்னின்ற மெய்த்திரிதல் என்ற விதிப்படி இந்தாக மாறி செந்தமிழ் என்று வருகின்றது. அங்கே இந்த இடத்தில் 2 விதிதான். ஒன்று ஈறுபோதல், மற்றொன்று முன்னின்ற மெய்த்திரிதல். இவைதான் பண்பு பெயர் புணர்ச்சி என்பது. பண்பு பெயர் புணர்ச்சிக்கான விதி ஈறுபோதல், இடை உகரம் ஈயாதல், ஆதி நீதல், அடியகரம் ஐயாதல், தன்னொற்று இரட்டல், முன்னின்ற மெய்த்திரிதல், இனமிகள், இணையவும். இவைதான் பண்பு பெயர் புணர்ச்சிக்கான விதிகள். புரிந்ததா மாணவர்களே? நன்றி. மாணவ கண்மணிகளே, அடுத்து நாம் காண்பது மெய்மயக்கம். மெய்மயக்கம் என்பது மொழிக்கு முதலில் வருகின்ற எழுத்துக்களையும் இறுதியில் வருகின்ற எழுத்துக்களையும் அறிந்து கொண்டதைப் போல மொழிக்கு இடையில் வரும் எழுத்துக்களையும் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் முதலில் பார்த்தோம் மொழி முதல் எழுத்துகள், மொழி இறுதி எழுத்துகள் என்பதை பற்றி. மொழி முதல் எழுத்துகள் என்பது 22ஆகவும் மொழி இறுதி எழுத்துக்கள் 24ஆகவும் இருந்தன. அவற்றை பற்றி நம் முதல் இயலில் கண்டறிந்தோம். எப்படி மொழி முதல் எழுத்துகள், மொழி இறுதி எழுத்துகள் என்பவை இருக்கின்றனவோ அதே போல மொழியிடை எழுத்துகள் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த எழுத்துகள் தமிழ் சொற்களையும் பிறமொழி சொற்களையும் கண்டறியவும் பயன்படுத்தவும் உதவக்கூடியவை. சொல்லின் இடையில் மெய்யெழுத்துகள் அடுத்தடுத்து வருவதுதான் மெய்மயக்கம் என்பது. மெய்மயக்கம் என்பது சொற்களின் இடையில் மெய்யெழுத்துகள் அடுத்தடுத்து வருகின்றதென்றால், ஒரு 2 மெய்யெழுத்துகள் அல்லது 3 மெய்யெழுத்துகள் அவ்வாறு வருகின்றன என்றால் அவைதான் மெய்மயக்கம் என்பது. இது உடல்நிலை மெய்மயக்கம், வேற்றுநிலை மெய்மயக்கம் என்று 2 வகையாக இருக்கின்றது.
மெய்மயக்கம் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். உடல்நிலை மெய்மயக்கம், வேற்றுநிலை மெய்மயக்கம். உடல்நிலை மெய்மயக்கம் என்பது சொற்களின் இடையில் ஒரே மெய்யெழுத்து அடுத்தடுத்து வருவது உடல்நிலை மெய்மயக்கம். சொற்களின் இடையில் ஒரே மெய்யெழுத்து வந்த மெய்யெழுத்தே அடுத்து வருகின்றது என்றால், அதனை அடுத்தே வருகின்றது என்றால் அது உடல்நிலை மெய்மயக்கம் என்பது. தமிழில் கசதப ஆகிய மெய்யெழுத்துகள் தன்னுடைய எழுத்துக்களோடு மட்டுமே சேரும் உடல்நிலை மெய்மயக்க எழுத்துக்களாக வரும். கசதப என்ற மெய்யெழுத்துக்களானது தங்களுடைய எழுத்துக்களோடு மட்டும்தான் சேர்ந்து வரும். வேறு எழுத்துக்களோடு அவை சேர்ந்து வராது. பிற எழுத்துக்கள் அதனுடைய அருகில் வராது. அப்படி வந்தால் அது தமிழ் சொல்லாக இருக்காது. உதாரணத்திற்கு பக்கம் என்று இருக்கின்றது. பக்கம் இடையில் இருக்கக்கூடிய மெய்யெழுத்து இக்கு. அதனை அடுத்து வருவது என்னது? அதனுடைய அதே வரிசையில் வரக்கூடிய எழுத்து தான் கா என்பது. அதே போல் அச்சம், மொத்தம், அப்பம் என்று வருபவை இவை எல்லாமே அதனுடைய தொடர்ச்சியாக எந்த மெய்யெழுத்து வருகின்றதோ அதே மெய்யெழுத்து தான் அதனுடைய அருகில் வருகின்றது. அப்படி வந்ததென்றால் அது உடல்நிலை மெய்மயக்கம். வேற்றுநிலை மெய்மயக்கம் என்பது சொல்லின் இடையில் வெவ்வேறு மெய்யெழுத்துகள் தொடர்ந்து வருகின்றது என்றால் அது வேற்றுநிலை மெய்மயக்கம். வெவ்வேறு எழுத்துக்கள் தொடர்ந்து வருகின்றது என்றால் அது வேற்றுநிலை மெய்மயக்கம் என்பது. அவ்வாறு தமிழில் வரக்கூடிய 2 எழுத்துகள் இர், இல். இந்த 2 மெய்யெழுத்துகள் தங்களுடைய வரிசை எழுத்துக்களோடு சேராமல் பிற மெய்யெழுத்துக்களோடு வரும். இர், இல் இந்த 2மே தன்னுடைய வரிசையில் வராது. இர் வருகின்றது என்றால் அதனை அடுத்து ரகரம் வராது. அதேபோல் எள் வருகின்றது என்றால் அதனை அடுத்து லகரம் வராது. வேறு மெய்யெழுத்துக்களோடு தான் சேர்ந்து வரும். தேர்தல், உயர்வு, வாழ்பவன், வெல்க, வாழ்க என்று வருவது இது வேற்றுநிலை மெய்மயக்கம். கசதப ர ல இந்த 6னையும் தவிர்த்த மற்ற 12 மெய்கள், இந்த 6ஐயும் தவிர்த்திருக்கக்கூடிய மற்ற மெய்யெழுத்துக்களானது கசதப ர ல இந்த 6ஐயும் தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய 12 மெய்களும் உடல்நிலை மெய்மயக்கமாகவும் வரும், வேற்றுநிலை மெய்மயக்கமாகவும் வரும். மீதம் இருக்கக்கூடிய 12 மெய்யெழுத்துக்களுமே உடல்நிலை மெய்மயக்கமாகவும் வரும், வேற்றுநிலை மெய்மயக்கமாகவும் வரும். வல்லினத்தில் டா ட்ரா இரண்டும், மெல்லினம் ஞங்கன நம்மன என்பதும், இடையினத்தில் யா ல வ ல இவை இந்த 12மே உடல்நிலை மெய்மயக்கமாகவும் வருகின்றது, வேற்றுநிலை மெய்மயக்கமாகவும் வருகின்றது. இறுதியாக ஈரொற்று மெய்மயக்கம். தனிச்சொற்களிலோ அல்லது கூட்டுச்சொற்களிலோ சொற்களின் இடையில் யா ர ல இந்த மெய்கள் ஈரொற்றாக வரும். அதாவது 3 மெய்களாக வரும். அவைதான் ஈரொற்று மெய்மயக்கம் என்பது. ஈ என்பது காய்ச்சல், இ, இச், சா. உயர்ச்சி, இர், இச், சி. காழ்ப்புணர்ச்சி, இல், இப், பூ. 3 மெய்கள் வருகின்றது. இது தனிச்சொற்களிலோ அல்லது கூட்டு சொற்களிலோ வரும். இவை ஈரொற்று மெய்மயக்கம் என்பது. இவைதான் மெய்மயக்கம் என்பது. சொல்லின் இடையில் மெய்யெழுத்துக்கள் அடுத்தடுத்து வருவது மெய்மயக்கம். அது உடல்நிலை, வேற்றுநிலை, ஈரொற்று என்று 3ஆக இருக்கின்றது. உடல்நிலை என்பது எந்த மெய்யெழுத்து வருகின்றதோ அதே மெய்யெழுத்து அடுத்து வரும், அது உடல்நிலை. வேற்றுநிலை என்பது எந்த மெய்யெழுத்து வருகின்றதோ அதனுடைய அருகில் வேறொரு மெய்யெழுத்துக்கள் தான் வரும். அதேபோல் உடல்நிலை மெய்மயக்கமாகவும் வேற்றுநிலை மெய்மயக்கமாகவும் வரக்கூடிய மெய்யெழுத்துகளும் இருக்கின்றன. ஈரொற்று மெய்மயக்கம். தனிச்சொற்களிலோ அல்லது கூட்டுச் சொற்களிலோ 3 மெய்கள் அடுத்தடுத்து வரும். அவை ஈரொற்று மெய்மயக்கம் என்று அழைக்கப்படுகின்றது. புரிந்ததா மாணவர்களே? நன்றி. மாணவ கண்மணிகளே, இதுகாரும் நாம் கண்டறிந்தது புணர்ச்சி விதிகள் என்பதில் 2வது பகுதியை பற்றி பார்த்தோம். மெய்யீற்று புணர்ச்சி.
நிலைமொழியீற்றின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக நிற்க வறுமொழியின் முதலாக வரும் உயிரெழுத்துடன் மெய்யெழுத்தும் சேரும் புணர்ச்சியை மெய்யீற்று புணர்ச்சி என்று சொல்வோம். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி. தனிக்குறில் முன் ஒற்று புணர்ச்சி. நிலைமொழி தனிக்குறில் சார்ந்த மெய்யெழுத்தாக நின்று வறுமொழியின் முதல் உயிரெழுத்தாக இருப்பின் நிலைமொழி ஒற்று இரட்டிக்கும். தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரி நீரட்டும் என்ற விதிப்படி. மகரீற்று புணர்ச்சி. நிலைமொழி சொல்லின் இறுதி எழுத்தாக மகரமை வரும்போது அச்சொல் 3 நிலைகளில் புணர்கின்றது. மகரமை கெட்டு புணரும், மகரமை கெட்டு இனம் மெல்லெழுத்து தோன்றி புணரும், மகரமை கெட்டு வல்லினம் மிக்கு புணரும். மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும் வன்மைக்கு இனமா திரிபவும் ஆகும் என்னும் விதிப்படி. பண்பு பெயர் புணர்ச்சி. பண்பு பெயர் சொல் நிலைமொழி சொல்லாக நின்று வறுமொழி சொல்லுடன் சேரும் பொழுது பல மாற்றங்களை அடைகின்றது. நிலைமொழியின் இறுதியில் உள்ள மை கெட்டு புணரும், மை விகுதி கெட்டு நிலைமொழி சொல்லின் இறுதியில் உள்ள உகரம் இகரமாய் திரியும், மை விகுதி கெட்டு நிலைமொழி சொல்லின் முதலில் உள்ள குறிலெழுத்து நெடிலெழுத்தாய் மாறும், மை விகுதி கெட்டு நிலைமொழி சொல்லின் முதலில் உள்ள அகரம் ஐகாரமாக மாறும், மை விகுதி கெட்டு நிலைமொழி சொல் ஒற்று இரட்டிக்கும். ஈறுபோதல் விதியின்படி மை கெட்டு நிலைமொழியின் இறுதி எழுத்து மகரமையாக இருந்தால் முன்னின்ற மெய்த்திரிதல் விதியின்படி புணரும். ஈறுபோதல் விதிப்படி மை விகுதி கெட்டு நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாய் இருந்து வறுமொழி வல்லினமையாக இருப்பின் இனமிகள் விதியின்படி புணரும். மை விகுதி கெட்டு நிற்கும் நிலைமொழியின் இறுதி எழுத்து மேற்சொன்ன எவ்விதியிலும் பொருந்தாதிருப்பின் இணையவும் என்னும் விதியை பயன்படுத்த வேண்டும். இதனை பயன்படுத்தி ஈறுபோதல், இடையுகரம் மெய்யாதல், ஆதி நீடல், அடியகரம் மெய்யாதல், தன்னொற்றிரட்டல், முன்னின்ற மெய்த்திரிதல், இனமிகள் இணையவும் பண்பிற்கியல்பே என்ற விதியினை பயன்படுத்தி பண்பு பெயர் புணர்ச்சியை நாம் பிரிக்கலாம். இவற்றை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் நாம் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கம் எண் 47 மற்றும் 48. பக்கம் எண் 47 திரைப்படம் என்பதில் ஆரம்பித்து பக்கம் எண் 48 மை விகுதி கெட்டு நிலைமொழி சொல்லின் முதலில் உள்ள அகரம் ஐகாரமாக மாறும் என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்கப் படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கம் எண் 50. பக்கம் எண் 50 இலக்கண தேர்ச்சிகள் என்பதில் 3 மற்றும் 4வது வினா. புணர்ச்சி விதி தந்து விளக்குக. புலனறிவு, வில்லொடிந்தது, வழியில்லை, திரைப்படம், ஞாயிற்றுச் செலவு. விதி வேறுபாடறிந்து விளக்குக. தன்னொற்றிரட்டல், தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரி நிரட்டும், இனமிகள் வன்மைக்கு இனமா திரிபவும் ஆகும். இந்த 2 வினாக்களுக்குரிய விடைகளானது தங்களுடைய கோனார் தமிழ் முறையில் பக்கம் எண் 52 இடம்பெற்றுள்ளது. பக்கம் எண் 52 புணர்ச்சி விதி தந்து விளக்குக. புலனறிவு, வில்லொடிந்தது, வழியில்லை, திரைப்படம், ஞாயிற்றுச் செலவு. விதி வேறுபாடு அறிந்து விளக்குக. தன்னொற்றிரட்டல், தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரி நிரட்டும், அதேபோல இனமிகள் வன்மைக்கு இனமா திரிபவும். இந்த 2 வினாக்கள் தான் வீட்டுப்பாடம். இந்த 2 வினாக்களையும் ஒரு முறை எழுதி பலமுறை படித்துக் கொள்ளுங்கள். தெளிவுரை எழுதுங்கள், தெளிவுரை படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினையும் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.